Hi friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு நம்ம chapter 2 numbers and sequencesல modulo arithmetic related sums நம்ம பார்க்க போறோம். Exercise 2.3. இப்போ இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி modulo arithmetic ஓட கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்லயே இருக்கும். அதை பார்த்து நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம்ஸ் எல்லாம் ஈஸியா புரியும். ஓகேங்களா? சோ modulo arithmetic என்ன? A is equal to R mod B, அதாவது யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா A is equal to BQ plus R. இது நமக்கு நல்லா தெரியும். A வந்து டிவைடட், டிவைசர், ரிமைண்டர், கோஷன்ட். இதுல என்ன எடுத்துக்காங்கன்னா A is congruent, அதே டிவைடட் is equal to R ரிமைண்டர் mod டிவைசர். சோ A B ஆல டிவைட் பண்ணா கிடைக்கிற ரிமைண்டர் வந்து R னு சொல்றாங்க. அதுதான் இந்த கான்கிரஸ் மாடல்ல ஃபார்முலேட். காங்கிரண்ட்னா ரெண்டு பக்கமும் இட் இஸ் ஈக்குவல் மாதிரி தான், சிமிலாரிட்டி தான், சிமிலரா இருக்குன்னு சொல்றதுதான். சோ ஃபர்ஸ்ட் சம்ல நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். A is equal to R mod 8. சோ A வந்து B ஆல டிவைட் பண்ணனும். 71 னா 8 ஆல டிவைட் பண்ணா கிடைக்கிற ரிமைண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. சோ 8 தான் 64, ரிமைண்டர் 7. சோ இங்க ரிமைண்டர் வந்து 7, சோ x is equal to 7. ஓகேங்களா? சோ இப்போ அடுத்த சம் பார்க்கலாமா? இப்போ 78 plus x is equal to A is equal to BQ plus R ஃபார்மட்ல போடுறேன். So 5Q plus 3, ரிமைண்டர் வந்து 3. இப்போ வந்து 3 இந்த பக்கம் கொண்டு வரேன். So 78 plus x minus 3 is equal to 5Q. So 75 plus x is equal to 5Q. So 5 தான் நம்ம டிவைசர் இல்லையா? அப்போ இந்த நம்பர் வந்து மினிமம் நம்பர் x க்கு என்ன வேல்யூ போட்டா 5 ஆல டிவைட் ஆகும் அப்படினு பார்க்கணும். So x is equal to 1 போட்டா 76 வரும். 5 ஆல டிவைட் ஆகுது. 2 3 4 போட்டா 8 79 வரைக்கும் வரும். So x is equal to 5 போட்டா தான் 80 next least value வரும். So x is equal to 5 போட்டா 75 plus x, 75 plus 5 is 80 is equal to 5Q. So 80 5 ஆல டிவைட் பண்ண முடியும். So quotient நமக்கு தேவையில்ல, 80 5 ஆல டிவைட் பண்ண முடியும். So x ஓட least positive value வந்து x is equal to 5 for the number to be divisible. ஓகேங்களா? சோ அடுத்த x is equal to 10 போட்டாலும் உங்களுக்கு டிவைட் ஆகும். ஆனா இங்க கேட்டிருக்கிறது என்னன்னா least positive value கேட்டிருக்காங்க. அதனால நம்ம இத கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த சம்மும் அதே மாதிரி தான். இப்போ ரிமைண்டர் வந்து x plus 3 னு கொடுத்துட்டாங்க. mod 4 89. இப்போ 89 ஐ 4 ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 4 into 22 88, ரிமைண்டர் 1 வருது. சோ ரிமைண்டர் தானே இது. x plus 3 is equal to 1 வருது. x is equal to 1 minus 3 minus 2 வருது. ஆனா நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? least positive value கண்டுபிடிக்கலாம் சொல்றாங்க. சோ அடுத்த பாசிபிள் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். So first 22 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அடுத்து 21 ஆல பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் கொஞ்சம் அதிகமா வரும் இல்லையா? So 84 வரும். So 84 minus 89 ரிமைண்டர் 5. இங்க ரிமைண்டர் 5 போட்டு பார்க்கலாம். ரிமைண்டர் 5 போட்டா x plus 3 is equal to 5, x is equal to 5 minus 3, x is equal to 2. So இதுதான் நமக்கு கிடைக்கிற least positive value. ஓகேங்களா? So x ஓட வேல்யூ இது இந்த சம்க்கு. சோ அடுத்த சம் பார்க்கலாம். fourth sum. A is equal to 96 கொடுத்துட்டாங்க. B மாடுலோ வந்து 5. சோ 96 வந்து 5 ஆல டிவைட் பண்ணனும். 5 1s are 5, ரிமைண்டர் 4, 46 வருது. 5 9s are 45, ரிமைண்டர் 1. So x by 7 is equal to 1 ன்னு வருது. x is equal to 7. So பாசிட்டிவ் வேல்யூ வந்தனால இதுதான் நம்ம லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கணும். நம்ம அடுத்த ஐட்ரேஷன்லாம் போக வேண்டியது, அடுத்த டைம் இன்னொரு டைம் போட வேண்டியது. ஆன்சர் வந்து உங்களுக்கு 7. இங்க வந்து பாசிட்டிவ் வேல்யூ வராதனால தான் நம்மளுக்கு அடுத்த ரிமைண்டர் என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம திருப்பி போட்டோம். அங்க டைரக்டாவே பாசிட்டிவ் வேல்யூ வந்துருச்சு, அதனால நம்ம திருப்பி போக வேண்டியது இல்லை. ஸோ இப்போ ஃபைனல் சம், ஃபிஃப்த் சம். A is equal to 5x, ரிமைண்டர் கொடுத்துட்டாங்க பிளஸ் இது கொடுத்துட்டாங்க. ஸோ A is equal to BQ plus R, ஈக்குவல்ஸ் டிவிஷன் லெம்மா ஃபார்மேட்ல போறேன். 5x is equal to 6q plus 4. ஓகேங்களா? So 5x minus 4 is equal to 6q. So 5x க்கு என்ன வேல்யூ போட்டா 6 ஆல டிவைட் பண்ண முடியும் பார்க்கணும். அது பாசிட்டிவாவே இருக்கணும். அத நம்ம யோசிக்க வேண்டியது. So x is equal to 1 போட்டா 5 minus 4 1 வந்துரும். 6 ஆல டிவைடபிள் கிடையாது. So x is equal to 2 போட்டா 10. x is equal to 2 போட்டு பாருங்க. 5 into 2 10 வருது. 10 minus 4 is 6. அப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ வருது. So 5 into 2 என்ன 10, 10 minus 4 6 is equal to 6q. So 6 ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 1 வருது. So x is equal to 2 தான் உங்களுக்கு மினிமம் பாசிபிள் வேல்யூ. So x is equal to 2 தான் உங்களோட ஆன்சர், பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது.
ஓகேங்களா? ஸோ எல்லாமே கொஞ்சம் சப்ஸ்டியூஷன் அசம்ப்ஷன் மெத்தட்லயே நம்ம ஃபுல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன ஒரே கண்டிஷன் பாசிட்டிவ் லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் சம் பார்க்கலாம். If x is congruent to 13 modulo 17, then 7x minus 3 is congruent to which number modulo 17 கேட்காங்க. So first என்ன கொடுத்திருக்காங்க, x is congruent to 13 mod 17. இது போட்டு நம்ம x கண்டுபிடிச்சிட்டு இது இந்த x வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். So first நம்ம x கண்டுபிடிக்கலாம். So x என்ன கேட்டிருக்காங்க, x வந்து 17 ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் 13 வரும். So இது வந்து either equal distribution formula யூஸ் பண்ணி போடலாம், இல்ல assumption மெத்தட்லயும் போடலாம். So இப்போ x க்கு வந்து என்ன வேல்யூ போட்டா உங்களுக்கு 13 வரும். So நியரஸ்ட் வேல்யூ என்ன 17 க்கு 17 க்கு அப்புறம் 17 டிவிசிபிள் பண்ற வேல்யூ 13 வரும் இல்லையா? So x is equal to 30 போடுங்க. x is equal to 30 போட்டா 17 ones are 17 ரிமைண்டர் 13 வருது. So x is equal to 30 assumption மாடல் வருது. இல்லன்னா ஈக்குவல் டிவிஷன் லெமா a is equal to bq plus r இந்த மாடலுக்கு கூட நீங்க போட்டு பார்க்கலாம். So நம்ம a வந்து x is equal to 17q plus 13. So substitution method தான். q is equal to சும்மா 1 போட்டு பாருங்க. x is equal to 17 into 1 plus 13. So x is equal to 30. So since இங்க வந்து ஒரே ஈக்குவேஷன்ல ரெண்டு அன்னோன் இருக்கு, x இருக்கு q இருக்கு, ரெண்டு அன்னோன் இருக்கு, நம்ம கண்டிப்பா சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட் தான் அது கண்டுபிடிக்க முடியும். So இப்போ x is equal to நம்ம 30 கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா இந்த ஈக்குவேஷன் மேட்ச் ஆகுது. ஓகேவா? So அடுத்த ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க 7x minus 3 is congruent to r என்ன ரிமைண்டர் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க, mod 17. So 7x minus 3 க்கு என்ன போடலாம், 7 into x நமக்கு தெரியும் into 30 minus 3 is equal to r mod 17. So 7 into 30 வந்து 210 minus 3. So 207. 207 17 ஆல டிவைட் பண்ணனும். 207 17 ஆல டிவைட் பண்ணா 17 1 is 17 ரிமைண்டர் 37 வருது. 17 2s are 34 ரிமைண்டர் 3. So 207 17 ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு ரிமைண்டர் கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் வந்து 3. So ஆன்சர் வந்து ரிமைண்டர் 3 தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? சம் பார்க்கலாம். 5x is congruent to 4 mod 6 ன்னு கொடுத்திருக்காங்க. So solve x தான் கண்டுபிடிக்கணும். So x கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து இது யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா ஃபார்மட்ல எழுதுவோமா, plus r. x வந்து நமக்கு 5x is equal to 6q plus r. So 6q plus 4. So 6 4 இருக்கு. So இப்போ நம்ம q க்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா அது 5 ஆல டிவைட் பண்ண முடியும்னு பார்க்கணும். So q க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, q is equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்ம 5 ஆல டிவைட் பண்ண முடியுமா. So 5x is equal to 6 into 1 plus 4. So 5x is equal to 6 plus 4 is 10. So x is equal to 10 by 5. So x is equal to 2. So உங்களோட x ஓட வேல்யூ 2. So ஒரு வேல்யூல நிறைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். உங்க புக் பேக்ல 3-4 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க, 3 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. So அந்த மாதிரி உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படினா திருப்பி அடுத்த வேல்யூ q is equal to என்ன போட்டா 5 ஆல டிவைட் பண்ண முடியுமா பார்க்கணும். So q is equal to 6 into 4 போட்டுக்கலாம். 6 4 are 24 28 தான் வரும். 6 6 are 36 36 plus 4 40 40 is divisible by 5. So q is equal to 6 போட்டு பார்க்கலாம். So 5x is equal to 6 into 6 plus 4. So 5x is equal to 6 6 are 36 plus 4. So x is equal to 40 by 5. So x is equal to 8. So அடுத்த நம்பர் வந்து 8. So நீங்க एक्चुअली இந்த செகண்ட் இதுக்கே போக வேண்டியது இல்ல, ஐடரேஷனுக்கே போக வேண்டியது இல்ல. உங்களுக்கு எப்பவுமே டிஃபரன்ஸ் வந்து 6 mod ஃபேக்டர் என்ன 6 எவ்ரி 6 நம்பர்ஸ்க்கு உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் ஆகும். நான் பேசிக்ஸ் வீடியோல சொல்லிருக்கேன். இது வந்து ஒரு சைக்கிள், இது வந்து ஒரு சைக்கிள். இப்போ இது வரைக்கும் 6 முடியுதுன்னா திருப்பி அடுத்த 6 டிஜிட்ஸ் போய் திருப்பி சைக்கிள் ஆரம்பிக்கும், திருப்பி 6 சைக்கிள் ஆரம்பிக்கும். So சைக்கிள் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் ஃபார் எவ்ரி 6 நம்பர்ஸ். So ஃபர்ஸ்ட் வேல்யூ 2 னா அது கூட 6 ஆட் பண்ணுங்க, செகண்ட் வேல்யூ 8. செகண்ட் வேல்யூ 8 னா அது கூட 6 ஆட் பண்ணுங்க, அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து 14. 14 க்கு அடுத்த வேல்யூ plus 6 போடுங்க 20. இந்த மாதிரி எவ்வளவு வேல்யூ வேணா நம்ம இந்த ஃபேக்டர்ல கண்டுபிடிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு அப்புறம் எல்லா வேல்யூவும் நம்ம மாட் ஃபேக்டர், மாட் வந்து 6 னா 6 ஆட் பண்ணிட்டே போலாம். அதுதான் உங்களோட அடுத்த வேல்யூஸ். ஓகேங்களா? ஃபோர்த் சம் பார்க்கலாம். இதுவும் போன சம் மாதிரி தான். 3x minus 2 is congruent to 0 modulo 11. அதாவது 3x minus 2 11 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் உங்களுக்கு 0 வரும்னு கேட்காங்க. சோ x என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இது ஈக்குவல் டிவிஷன் லெவல்ல போலாமா, a is equal to bq plus 1. So 3x minus 2
is equal to bq 11q plus r வந்து 0 சோ அத அப்படியே விட்டுறலாம் சோ 3x minus 2 வந்து 11 ஆல டிவைட் பண்ற மாதிரி இருக்கும் அப்போ x க்கு என்ன வேல்யூ போட்டா நம்மளால 11 ஆல டிவைட் பண்ண முடியும் அப்படினு பார்க்கணும் சோ இது பாத்தீங்கன்னா 1 போட்டா 3 minus 2 1 தான் வருது 2 அந்த மாதிரி 3 4 அந்த மாதிரி ஒவ்வொண்ணா போட்டு பார்க்க கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா சரி இப்போ வேற மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ x இந்த பக்கம் போட்டு பார்க்கலாம் so 3x is equal to 11q plus 2 x is equal to 11q plus 2 by 3 so இப்போ quotient value substitute பண்ணி பார்க்கலாம் q is equal to 1 போட்டு பார்க்கலாம் x is equal to 11 into 1 plus 2 divided by 3 so 11 ones are 11 plus 2 is 13 divided by 3 so வரல நமக்கு நார்மல் நம்பர் வரும் so q is equal to 2 போட்டு பார்க்கலாம் rational numbers வரக்கூடாது 11 into 2 plus 2 divided by 3 so 11 2s are 22 plus 2 is 24 divided by 3 so that is equal to 8 so நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு ரேஷனல் நம்பர் கிடைச்சிருச்சு so இப்போ 8 தான் நமக்கு ஆன்சர் so இப்போ x இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க இந்த x வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க 3 into 8 is 24 24 minus 2 is 22 22 வந்து 11 ஆல டிவைட் பண்ண முடியும் so உங்களோட ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன உங்களோட ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 8 சோ அடுத்த நம்பர் என்னவா இருக்கும் நான் போன சம்ல சொன்ன மாதிரி இட்ஸ் mod 11 சோ எவ்ரி 11 நம்பர்ஸ்க்கு திருப்பி சைக்கிள் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் சோ 8 plus 11 19 19 plus 11 30 30 plus 11 41 சோ இப்படியே போயிட்டே இருக்கும் அவ்வளவுதான் இதான் x ஓட வேல்யூஸ் நிறைய வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா ஓகேங்களா சோ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா சம்முக்கும் ஒரு மெத்தட் தான் போடணும்னு இல்ல நீங்க பல மெத்தட்ல அந்த சப்ஸ்டிடியூஷன் போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா போதும் இல்லையா ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் எல்லா ஃபார்முலாவும் நம்ம அப்படியே இனிஷியலா எல்லா சம்ஸும் நம்ம போட்டுடலாம் எல்லா நம்பர்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ